கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வாதமான ஒரு காலவெளியிலே அனுதினமன்னா என்ற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் தேவன் தந்த நாளுக்காக தேவனை துதிப்போம். இந்த நாளில் காலை தியானத்திற்காக 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானியுங்கள். அதனுடைய 1வது வசனத்தை நாம் கவனிப்போம். யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்து. வேத புத்தகத்தில் யோசபாத்தை குறித்து பிரதானமாய் நம்ம எல்லாரும் சொல்லுகிற ஏராளம் காரியம் இருந்தாலும், யோசபாத் செய்த ஒரு தவறை இந்த இடத்துல வேதம் காண்பிக்க தவறுவதில்லை. என்ன தவறு? சம்பந்தம் கலந்தான் ஆகாபோடு. ஆகாப் யார்? அவன் ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன். விக்கிரக ஆராதனையின் முழு பிறப்பிடம் என்று அவனை சொல்லலாம். யோசபாத் யார்? தெய்வத்தை அதிகமாய் நேசிக்கிறவன். இவனும் ஆகாபும் சேர்வதற்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோசபாத் ஆகாபோடே சம்பந்தம் கலந்தான். இந்த காலவேளையில் என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கி தேவ பிள்ளைகளுடைய நிலைமையும் யோசபாத்தை போலதான் இருக்கிறது. வெளியே தங்களை தேவ பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள், தெய்வத்தை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், எல்லாம் நல்லது தான். ஆனால் சம்பந்தம் கலந்திருப்பது யாரோடு? இந்த சம்பந்தம் கலக்கிறது அப்படிங்கிறதே திருமண வாழ்க்கை. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் இடறி விழுகிற இடமே திருமண வாழ்க்கை தான். திருமணம் என்று வரும்பொழுது அவர்களுக்கு பிரதானமாய் தோன்றுகிறது என்ன? தங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு ஏற்றபடி யார் இருக்கிறார்களோ அவர்களை தேடுகிறார்கள். அவர்கள் தெய்வத்தை ஆராதிக்கிறார்களா, தேடுகிறார்களா என்றெல்லாம் பார்க்கிறதில்லை. தங்களுடைய தகுதிக்கு ஸ்தானத்துக்கும் இருக்கிறார்களா, சம்பந்தம் கலந்து விடுகிறார்கள். இந்த காலவளை தயவாய் சொல்லுவேன், யோசபாத் செய்த தவறை நீங்களும் நானும் செய்யக்கூடாது. தெய்வ ஜனத்தோடு சம்பந்தம் கலக்கணும். தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு சம்பந்தம் கலப்பது தான் நமக்கு ஆசீர்வாதமே தவிர, ரட்சிக்கப்பட்ட ஒருவன் ரட்சிக்கப்படாத ஒருவளோடு சம்பந்தம் கலக்க கூடாது. அப்படி கலந்ததினால யோசபாத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையை காத்திருந்தது. ஆகவே இந்த காலவெளியிலே உங்கள் வாழ்க்கையை யோசித்து நல்ல முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் எடுங்கள். உங்கள் சம்பந்தம் கலக்கிறது தேவ பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அதை செய்யுங்கள். தேவனும் உங்களில் சந்தோஷப்படுவார். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியிலே யோசபாத்தை போல நாங்கள் ஆகாவோடு சம்பந்தம் கலக்காதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆமேன்.